அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர் கோடீஸ்வர யோகம், திடீர் பணக்கார யோகம் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தி சுருக்கமா பார்க்க போறோம். இப்போ எல்லா விஷயத்துக்குமே, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்குமே, எல்லா விஷயத்துக்குமே பாரம்பரிய ஜோதிடத்துல ஆயிரக்கணக்கான விதிமுறைகள் இருக்கு. அதுல இந்த திடீர் பணக்காரர் ஆகக்கூடியதுக்கான யோகம் என்ன, என்ன மாதிரி கிரக அமைப்பு அப்படின்ற ஒரு சில விஷயத்தை பத்தி மட்டும் இந்த வீடியோல சொல்ல போறேன். திடீர் பணக்காரங்க அப்படின்றதுக்கான இந்த விதிமுறைகளை சொல்றேன். ஒரு சில விதிமுறைகள். அந்த திடீர் பணக்காரங்க அப்படின்றது லட்சாதிபதியா அல்லது கோடீஸ்வரங்களா அப்படின்றது அவங்க ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் அமைஞ்ச அமைப்பு படிதான் நடக்கும். அது மொத்த ஜாதகமும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம். ஆனா பணக்கார யோகம் அப்படின்றது ஏழை வீட்லயே பிறந்திருந்தாலும் சரி, பணக்கார யோகம், திடீர் பணக்காரங்க யாரெல்லாம் ஆவாங்க. இப்ப இந்த திடீர் பணக்காரங்க அப்படின்னா, லாட்டரி சீட்ல பணம் விழுவுது இல்லைங்களா, எதிர்பாராம கோடிக்கணக்குல, அந்த மாதிரி, அல்லது ஷேர் மார்க்கெட்ல எதிர்பாராம திடீர்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சு அது நல்லபடியா போய் பெரிய ஆளா ஆகிறது. இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்பாராம திடீர் பணக்கார யோகம். அது நீங்க எதுல திடீர் பணக்காரங்கள் ஆவீங்க அப்படின்றது உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் தீர்மானிக்கும். ஜாதகத்தோட மொத்த அமைப்பும் தான் அதை தீர்மானிக்கும். எது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பணக்காரங்களா ஆவீங்க அப்படின்றது. இப்போ முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்க ஜாதகத்துல சந்திரன் எந்த ராசி கட்டத்துல வேணாலும் இருக்கலாம். அந்த சந்திரனுக்கு 3, 6, 10, 11 இந்த பாவகங்கள்ல, லக்னத்துக்கு சொல்லலைங்க, சந்திரனுக்கு, சந்திரன் இருக்கக்கூடிய பாவகத்துக்கு 3, 6, 10, 11 இதை எப்படி பாக்குறது? அதாவது தாயம் விளையாடுவோம் இல்லைங்களா, அதுலதான் பாத்தீங்கன்னா காய் எதுல இருக்கோ அதுக்கு அடுத்த கட்டத்துல இருந்து 1, 2, 3 எண்ணிட்டு போவோம். ஆனா அந்த ஜாதகத்துல என்ன பண்ணணும்னா, கிரகம் எங்க இருக்கோ அதையே 1ஆம் பாவகமா வச்சுக்கணும். அதுல இருந்து எண்ணிட்டு போனா சந்திரன் இருக்கக்கூடிய பாவகத்துக்கு 3, 6, 10, 11 இந்த பாவகங்கள்ல சுப கிரகங்கள், சந்திரனும் ஒரு சுப கிரகம் தான். இந்த சந்திரன் இல்லாம இன்னும் 3 பேர் சுப கிரகங்கள் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு, சுக்கிரன், புதன். இந்த குரு, சுக்கிரன், புதன் சந்திரன் இருக்கக்கூடிய பாவகத்துக்கு 3ஆம் பாவகத்திலேயோ அல்லது 6ஆம் பாவகத்திலேயோ அல்லது 10ஆம் பாவகத்திலேயோ அல்லது 11ஆம் பாவகத்திலேயோ ஒன்னா சேர்ந்து இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா 3 பேர் இந்த 3 பாவகங்கள்ல தனித்தனியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில எதிர்பாராம திடீர் பணக்காரர் ஆவாங்க. இது சந்திரனுக்கு சொல்லிட்டோம். லக்னத்துக்கு இது ஓரளவு பொருத்தம் வரும். இருந்தாலும் சந்திரனுக்கு தான் அதிகமான ஒரு பவர் இந்த விஷயத்துல இருக்கு. லக்னத்துக்கும் 3, 6, 10, 11 சுபகிரகங்கள் இருந்தா நல்லதுதான். அதுக்காக சந்திரனுக்கு மட்டும்தான் நல்லது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். லக்னத்துக்கும் அது நல்லது. சரி, எனக்கு இருக்குது கரெக்டா 3, 6, 10, 11 தான் சுபகிரகங்கள், 3 பேருமே ஒன்னா சேர்ந்து இருக்காங்க, இல்ல தனித்தனியா இருக்காங்க, நான் பணக்காரனாகலையே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த பதிவுல என்ன சொல்லியிருக்கோம்? சந்திரனுக்கு 3, 6, 10, 11 சுப கிரகங்கள் இருந்தான்னு சொல்லி, அந்த சுப கிரகத்தோட பாப கிரகம் பலமா சேர்ந்து இருந்துச்சுன்னா அங்க அது வேலை செய்யுமா? செய்யாது. அல்லது பாப கிரகங்கள் 2, 3 பேர் ஒன்னா பார்த்துட்டாங்க, அப்ப அங்க திடீர் பணக்கார யோகம் சரியா இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த கிரகம் அந்த 3, 6, 10, 11 எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு அப்படின்றத பொறுத்தும் அதோட அளவீடுகள் இருக்கும். மற்ற பாபகிரக சம்பந்தத்தை பொறுத்தும் அதோட அளவீடுகள் அப்படின்றது இருக்கும். பாபகிரகம் அப்படின்னா யார் யாரு? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இந்த 5 பேருமே பாப கிரகங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா 2வது விதிமுறை, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோணங்கள்ல சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது தனித்தனியா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 2, 10ஆம் அதிபதிகள் கேந்திர திரிகோணம் அப்படின்னா, லக்னம்ன்றது 1ஆம் பாவகம், அதுல இருந்து எண்ணிட்டு வந்தா 1, 4, 5, 7, 9, 10 இந்த ஸ்தானங்கள்ல
லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது தனித்தனியா இருந்தாலும் சரி, இவங்க வாழ்க்கையிலையும் திடீர் பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் அப்படின்றது கண்டிப்பா உண்டு. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ராசி லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்க ஜாதகத்துல கடகத்துல புதன் இருந்து லக்னத்துக்கு 11ல சனி பகவான் இருந்தால் அவங்க வாழ்க்கையில அதிகமான ஒரு வருமானத்தை சம்பாதிச்சு திடீர் பணக்காரர் ஆயிடுவார். இது ஒரு பாயிண்ட். இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருந்தாலும் சரி, ஆட்சியா இல்லையா 5-11ல ஓரளவு நல்ல நிலையில இருந்தார் அப்படின்னா நீங்களும் திடீர் பணக்காரர் ஆவீங்க. அடுத்த பாயிண்ட், குரு பகவான் உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருந்து தனுசு மீனம். இப்போ இதுக்கு முன்னாடி அந்த சனி பகவான் சொன்ன பாத்தீங்களா, சனி பகவான் எங்க ஆட்சி ஆவாரு? மகரம் கும்பம். சனி பகவான் இந்த மகரம் கும்பத்துல இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, சனி பகவான் மகரம் கும்பத்துல இருந்தாலும் மகரம் கும்பத்துல ஆட்சி ஆவாரு, அங்க இருக்கணும். அப்படி இருந்து லக்னத்துக்கு, அதாவது மகரம் கும்பத்துல இருக்கணும் சனி பகவான். அப்படி இல்லைன்னா 5-11ல ஓரளவு நல்லா இருக்கணும். அப்படி சனி பகவான் இருந்து ஓரளவு வலிமை இருந்தாலே போதும், அவங்க கண்டிப்பா திடீர் பணக்காரங்க ஆவாங்க அவங்க வாழ்க்கையில. அடுத்ததா பாத்தீங்கன்னா, குரு பகவான் உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருந்து, ஆட்சி குரு பகவான் எந்த பாவகத்துல எந்த ராசியில ஆட்சி ஆவாரு? தனுசு மீனம். உங்க ஜாதகத்துல தனுசு அல்லது மீனத்துல குரு பகவான் இருந்து, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்க ஜாதகத்துல குரு பகவான் தனுசு ராசியிலேயோ அல்லது மீனம் ராசியிலேயோ இருந்து உங்க லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தால் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஒரு பணக்கார அந்தஸ்து அப்படின்றது வரும். ஒரு 5 ரூல்ஸ் சொன்னோம். இதுல எனக்கு இதுல சொன்ன மாதிரி எல்லாம் இருக்குது, இன்னமும் நான் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நீங்க சில பேர் சொல்லலாம். அது தப்பு கிடையாது. அதாவது இந்த விதிமுறைகள் அப்படின்றது மூல நூல்கள்ல இருக்கு. இதை படிச்சுட்டு அப்படியே ஜோசியம் சொல்றதுன்னா ஊர் உலகத்துல இருக்க எல்லாருமே ஜோசியர் ஆயிடலாம். எல்லாராலையும் எல்லா தொழிலையும் பார்க்க முடியாது. இப்போ காசு கொடுத்து டிரைவிங் ஸ்கூல் போய் டிரைவிங் கத்துக்கலாம், ஆனா எல்லாராலையும் அதை தொழிலா பண்ண முடியுமா? முடியாது இல்ல. அந்த மாதிரிதான் ஜோதிடத்தை எல்லாரும் படிக்கலாம், ஆனா அனுபவ ரீதியா எல்லாராலையும் பார்க்க முடியாது. இப்போ பல பேத்துக்கு இந்த சொன்ன 1-2 விதிமுறைகள் இருந்தும் கூட கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறாங்கன்னா அங்க பாப கிரக சம்பந்தம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, பாப கிரக சம்பந்தமே இல்லப்பா, சொன்ன மாதிரி பர்ஃபெக்டா இருக்கு, நான் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாப்பா இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த நல்லதும் சரி கெட்டதும் சரி குறிப்பிட்ட திசா புத்தி வரணும். திசா மட்டும்தான் வரணும்ன்ற அவசியம் இல்லை. சில திசைகள் வாழ்க்கையில வராமே போயிடும். எல்லா திசையும்லாம் எல்லாரும்லாம் சந்திக்க மாட்டாங்க, ஆனா எல்லா புத்திகளும் எல்லாத்துக்குமே வரும். அப்போ குறிப்பிட்ட திசா புத்திகள் வரும்போதுதான் இந்த யோகம்ன்றதெல்லாம் வேலை செய்யும். ஒருவேளை அந்த திசை உங்க வாழ்க்கையில வராமே போச்சுங்க, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆயுள் முடிஞ்சு போயிருது, அந்த மாதிரிதான் ஜாதக அமைப்பு இருக்குன்னா அவங்களுக்குலாம் இந்த யோகம் பெருசா இருக்காது. இதுதான் உண்மை. மற்றபடி யோகம் இருந்துட்டா மட்டுமே ஒருத்தருக்கு அது வேலை செஞ்சு பர்ஃபெக்டா இருந்துடும் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த கிரகங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா ஏற்கனவே அடிக்கடி சொன்னதுதான், சந்தியில இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட டிகிரி பாகையில இருக்கக்கூடாது, பாபகிரக சம்பந்தம் அதிகமா வரக்கூடாது, நவாம்சத்துல மெயினா பலம் இழந்துடக்கூடாது. அப்படி எல்லாம் இருந்தாதான் இந்த யோகம் வேலை செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவுல சொன்னது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.